வணக்கம். நாம இருக்கிறது டெல்லியில் இருக்கிற பிரகதி மைதானம் நடந்துட்டு இருக்கிற புக் ஃபேர்ல இருந்துட்டு இருக்கிறோம். சுத்திட்டு இருக்க வரும்போது டக்குன்னு ஒரு நமக்கு நெருக்கமான ஒரு அரங்கம் நமக்கு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் இங்க ஒரு அரங்கம் போட்டிருக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் வந்து ஹிந்தி, ஏன்னா டெல்லியில் நடக்கிறதால ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன் பண்ண புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய பேராசிரியர் பாலுசாமி ஐயா அவர்கள் எழுதிய ஒரு சில புத்தகங்கள் இங்கே இருந்துச்சு. அவரே என்ன நேரில் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. திருப்புடை மருதூர் ஓவியங்கள் ஐயா எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை இங்கே வந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆய்வாளர், அறிஞர், தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கும் தெரியும், உலக அளவில் புகழ்பெற்றவர். ஐயா எழுதிய தமிழ்நாடு மரச்சிற்பங்கள் நமது செம்மொழி மத்திய தமிழாய்வு நிறுவனத்தில் வெளியிடப்பட்டது. ஐயா எழுதிய சமண ஓவியங்கள் ஐயா அதுவும் புத்தகங்கள் இருக்குது. இந்த அரங்கத்துக்கு நீங்களும் வாங்க, எண்ணற்ற புத்தகங்கள் இங்கே இருக்குது. குறிப்பாக தமிழ் வரலாற்று சார்ந்த நூல்கள், பல நூல்கள், என்ன சொல்கிறது, ஹிந்தி படிக்கிற பசங்க புரிஞ்சுக்கிற வகையில் இருக்குது. குறிப்பாக திருக்குறள் நாம் வந்து ரொம்ப எளிமையாக படிக்கிற வகையில் திருக்குறள் வந்து நிறையா புத்தகங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கிறாங்க. வாங்க வந்து பாருங்கள். ஹால் நம்பர் 5 வந்தீங்கன்னா கடைசியில் ஹால் 2 இருக்கும். 2ல் கவுண்டர் நம்பர் S01. தேங்க்யூ. தமிழ்நாட்டில் டிராமர் திருக்கோயில்கள், ஏர்லி தமிழ் எபிகிராஃபி, தொல்காப்பியம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னையிலேருந்து புக் ஃபேரில் அவங்க ஒரு கவுண்டர் போட்டுக்கிறாங்க. கவுண்டர் நம்பர் S01. ஐயா பாலுசாமி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் டெல்லியில் இருக்கிற புத்தக கண்காட்சியில் இப்போ நாம் பார்த்துட்ருக்குறோம். செம்மொழி தமிழ் இலக்கண கலைச்சொற்கள் களஞ்சியம், புறநானூறு, நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா 40, இணைவி 40, திருக்குறள், கைநிலை, திணைமாலை 150, திணைமொழி 50. இதில் ஹிந்திலையும் வந்து வச்சுருக்கிறாங்க. கார் 40, கல்வி 40 தமிழ் நூட்கள் ஹிந்திலையும் வச்சுக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு திரிகடுகம், ஏனாதி, ஆசார கோவை, திருபஞ்சமூலம், முதுமொழி 40, ஐந்தினி 50, தொல்காப்பியம், புறநானூறு, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் சென்னை அவருடைய பப்ளிகேஷன், தொல்காப்பியம்.